வணக்கம். அன்பார்ந்த யூடியூப் வாடிக்கையாளருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குரு பேஜ் பலன்களை பற்றி ஒரு வீடியோ பார்த்து வர்றோம். அதில் இந்த விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து வருவோம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ராசிக்காரங்களும் சொல்ல மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் நந்தன வருடம் 17ஆம் தேதி மே மாதம் 2012ஆம் ஆண்டு குரு பகவான் வியாழக்கிழமை காலையில் பேச்சவராக கொடுத்துருக்காங்க. அப்படி வியாழக்கிழமை பேச்சவராக அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களாக இருக்கும்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயம் மேடு ஃபார் ஈச்சது அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க இந்த குரு பயிற்சிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்காகத்தான் அப்படிங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த குரு பயிற்சி இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய திரிகோணாதிபதி தனாதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் போய் தனக்கு நேர் 7 சப்தம ஸ்தானத்தில் போய் உட்காந்து ராசியே பார்க்குறார். ராசியை பார்க்குறது ஒரு வேளை யோகம். அப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை காமிக்கும் அப்படிங்கலாம். எந்த வகையில் மாற்றத்தை காமிக்கணும், திடீர் ஒரு தனப்பிராப்தி, ஒரு முன்னேற்றம், 4 பேர் மெச்சக்கூடிய மாதிரி எந்த ராசிக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாகவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னாக்க கூட பிறந்தனால கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். எப்படின்னா மூத்தவங்களாலும் பிரச்சனை வந்திருக்கும், சின்னவங்களால இளையவங்களாலும் இளைய சகோதரர்களும் பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகளை தீர்வுக்கு வரணும் அப்படிங்கிற அமைப்பு. எப்படி தீர்வுக்கு வரணும், நிச்சயம் ஒத்து போகணுங்கிற அமைப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் சனீஸ்வரர் படுத்த பாடு, ஒரு பக்கம் குரு பகவான் படுத்தின பாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சனி பகவான் கூட ஒரு பக்கம் கடந்த 2.5 வருஷமா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. குரு பகவான் எடுத்தாக்க கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா கரை வருடத்தில் பயிற்சியான குரு பகவான் ஒரு வருடமாக இந்த விருச்சிக ராசிகளுக்கு பல வகையில் சிறந்து கொடுத்துருப்பார். எப்படி கொடுத்துருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அமைதி போயிருக்கும், தேவையில்லாத மன உளைச்சல் இருந்திருக்கும், பொருள் காணா போயிருக்கும், பேருக்குனாலும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஷன் போக வேண்டியிருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட வைக்கும். ஒரு ஜஸ்ட்டு இதுக்காக ஒரு கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த கடன்காரையை இந்த ராசிக்காரங்களை அம்மாப்படுத்தமாக இருந்திருக்கும். அதே மாதிரி தொழில் அப்படின்றத தொழிலில் தொழில் செட்டாக இருக்காது. எப்படி செட்டாக இருக்காது அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானம் ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது. இருந்தாலும் செலவுங்கிறது கொஞ்சம் குறை இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப அதிகம் இருந்திருக்கும் அப்படிங்கிற அமைப்பு. செலவு அதிகம் இருக்கும். இவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு அந்த செலவோட ஒரு படி சேர்த்தி வருமானம் செலவை காமிக்கணும், விரைத்தை காமிக்கணுங்கிற அமைப்பு இருந்திருக்கும். அப்போ இது தான் வாக்கால் ஒரு பங்கம் வரணும் அப்படிங்கிற அமைப்பு. எல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா 6ல் இந்த குரு பகவான் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு வகையில் சிரமப்படுத்திருப்பார், இந்த சனீஸ்வரரும் ஒரு வகையில் சிரமப்படுத்திருப்பார். இப்படிங்கிறலாம் ஒரு அமைப்பு. இதெல்லாம் இல்லாமல் கல்யாண காலகட்டத்துக்காக இயங்கி இருந்தவங்களை நிச்சயம் இதோ 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 நீங்களும் இப்போ பார்த்துருப்பீங்க, ஒன்றும் அமைஞ்சிருக்காது. ஆனால் வரக்கூடிய வைகாசி மாதம் மேலே நிச்சயம் அமைஞ்சிரும் கல்யாண காலகட்டம். அதேமாதிரி இல்லை இந்த காதல் அன்பு அப்படின்றதாக்க இந்த வகையில் பிரியப்பட்டவங்க ஒருத்தர் மேலே நேசினாக்கா அவங்களால நான் ஏமாந்துட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் நம்பி இருந்தேன், நான் எனக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரிஞ்சிருந்தவங்க திரும்ப ஒன்று சேர்க்க வாய்ப்புகள் உண்டு. ஏன் கல்யாணம் ஆனவங்களே பிரிஞ்சிருப்பாங்க, பிரிஞ்சிருந்தாங்கன்னா திரும்ப ஒன்று சேர்க்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருந்தாக்க கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எதுவும் பிறக்காமல் இருந்தாக்க குழந்தை குட்டி பிறகு வாய்ப்புகள் உண்டு. தொழில்னு எடுத்துட்டாக்க நிச்சயம் கம்சன் பேசிக் உழைப்பு 1ஆகவும் ஊதியம் 2ஆகவும் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி தான் வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து 4 பேர் தேடி வரணுங்கிற அமைப்பு. அதே மாதிரி கூட பிறந்தவங்க அப்படின்றதாக்க விழுந்து கேட்பாங்க இந்த ராசிக்காரங்களை, நீ சொல்லு அப்படின்பாங்க. காரணம் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் புரியும். இதுக்கு முன்னாடி ஒன்றுமே புரியாது. ஒரு மன ரீதியாக அவங்க போட்டு ஒழட்டிட்டு இருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படி இல்லை. என்னங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கேட்க சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நடக்குமா அப்படின்னா நிச்சயம் நடக்கும். காரணம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா கோட்சாரம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் ஒரு ஜோசியத்தை பார்த்தோம்,
ஒரு வீடியோ பார்த்தோம் வந்து அவர் ஜோசியர் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னார். நான் அதனால் அதை அவரை நம்பி அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லி வந்து ஏமாற வாய்ப்புகள் வந்து ஏமாறுகிற வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் திசா புக்தி வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சுனாக்க அல்லது கிரகச்சேர்க்கை வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சுனாக்க நிச்சயம் பிரச்சனை உண்டு பண்ணும். அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சி எடுக்கிறவங்க நிச்சயம் வந்து ஒரு முறைக்கு முறை ஆலோசனை பண்ணி முயற்சி எடுக்குங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பாங்க. அதாவது வந்து தாயார்ட்டையும் கருத்து வேறுபாடு இருக்கும், தாப்பாண்டையும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் கோயில் வளம் போயிட்டு இருப்பாங்க. இவர் பேசுறது யாருக்கும் புரியாது. ஆனால் வந்து இவர் பேசிட்டாருன்னு சொல்லி அம்மா அப்பா வந்து சத்தம் போட்டாங்கனாக்க யாரையா இந்த ஏங்க இவராங்க அவர் பேசினாரு, அவர் அப்படி பேச மாட்டாருங்க, அருமையான டைப்புங்க, நீங்கள் தாங்க அவரை பார்த்துக்கணும் அன்பாங்க. காரணம் இவர் இயற்கையிலேயே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சென்சிட்டிவ் கேரக்டர் இவர் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அந்த கடந்த வருடங்கள் வந்து சிரமப்படுத்திருக்கும். அப்போ இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 7 சனின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ குரு பேச்சாளர் காலகட்டங்களில் வந்து சனி பகவான் வக்ரமாகி கன்னிராசியில் இருக்கார். அந்த வக்ரம் பெற்ற சனியை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அந்த வகையில் யோகம் தான். அப்போ வந்து யோகம்னு சொல்லலாம். நிச்சயம் வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய இதை பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களுடைய அஸ்ட்ராலஜிஸ்ட்டை வந்து கொடுத்து வந்து இந்த காலகட்டங்களில் எப்போ பண்ணலாம், எங்கேருந்து வரும், நான் இப்போ கல்யாணம் அமையுமா, இப்போ நான் தொழில் தொடங்கலாமா செய்யலாமா, அதேமாதிரி வந்து என்னோடய ஃப்ரெண்டு இந்தமாதிரி லவ்வர் இந்தமாதிரி இவங்களாம் அவங்க வந்து ஏமாற்றி போயிட்டாங்க, திரும்ப அவங்களாம் ஒன்று செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்காங்கன்னு உங்களோட திசா புக்தி வச்சு நீங்கள் இது கேட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து வரக்கூடிய குரு பேச்சினதுக்காக நிச்சயம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிங்க. நன்றி.